தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 ஒவ்வொரு இந்திய குடிமகன் கையிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். இந்த சட்டத்தை செயல்படுத்த நீங்கள் வக்கீலையோ வல்லுநர்களையோ நாட வேண்டிய அவசியமில்லை. நீங்களே செயல்படுத்தலாம், நீங்களே வாதிடலாம், நீங்களே வெற்றி பெறலாம். விதிகள் அறிந்து எப்படி விண்ணப்பம் தாக்கல் செய்து தங்களுக்கு தேவையான தகவலை பெறுவது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தகவல் கோரி நீங்கள் விண்ணப்பம் தாக்கல் செய்யும்போது என்னென்ன விஷயங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது பற்றி ஒவ்வொன்றாய் பார்க்கலாம். 1. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எது தகவல்? 2. உங்களுக்கு தேவைப்படும் தகவல் என்ன? 3. தகவல் மட்டும் போதுமா அல்லது தகவல் தொடர்பான ஆவணங்களின் நகலும் வேண்டுமா அல்லது ஆவணங்களை ஆய்வு செய்து பின்பு நகல் பெற வேண்டுமா? 4. உங்களுக்கு தேவைப்படும் தகவல் விலக்களிக்கப்பட்ட இனங்களின் கீழ் வருகிறதா? 5. தகவல் பெறுவதற்கான கட்டணம். 6. அரசின் எந்த துறையிலிருந்து நீங்கள் தகவல் பெற வேண்டும்? 7. அரசின் எந்த அலுவலகத்திலிருந்து நீங்கள் தகவல் பெற வேண்டும்? 8. அந்த அலுவலகம் மத்திய அரசின் கீழ் வருகிறதா அல்லது மாநில அரசின் கீழ் வருகிறதா? 9. நீங்கள் தகவல் பெற வேண்டிய அரசு அலுவலகத்தின் முகவரி. 10. நீங்கள் தகவல் பெறுவதற்கான காலம். இந்த 10 விஷயங்களையும் கருத்தில் கொண்ட பின்பே நீங்கள் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை மறவாதீர்கள். இந்த 10 விஷயங்களை பற்றியும் ஒவ்வொன்றாய் விரிவாக பார்க்கலாம். பிரிவு 2F படி தகவல் என்பது மின்னணு படிவம் எதிலும் வைத்து வரப்படும் பதிவுறுக்கள், ஆவணங்கள், குறிப்பாணைகள், மின்னணு அஞ்சல்கள், கருத்துரைகள், அறிவுரைகள், செய்தி குறிப்புகள், சுற்றறிக்கைகள், ஆணைகள், பயண குறிப்பேடுகள், ஒப்பந்தங்கள், அறிக்கைகள், தாள் ஆவணங்கள், மாதிரிகள், மாதிரி உருவங்கள், புள்ளி விவர குறிப்புகள் உள்ளடங்கலாக எந்த வடிவத்திலும் உள்ள பொருள் எதுவும் என்று பொருள்படும் மற்றும் அப்போதைக்கு செல் ஆற்றலில் உள்ள பிற சட்டம் எதன்படியும் ஒரு பொது அதிகார அமைப்பினால் பெறக்கூடிய ஏதேனும் தனியார் குழுமம் தொடர்பான தகவல் எதுவும் என்று பொருள்படும். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் இந்த பிரிவின் கீழ் சொல்லப்பட்டுள்ள தகவல் என்ற வரையறைக்குள் நீங்கள் கோரும் தகவல் உள்ளடங்கியுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான தகவலை அரசு அலுவலகத்திற்கு சென்று ஆவணங்களை ஆய்வு செய்து பின் நகல் பெற வேண்டுமெனில் அதற்காக பிரிவு 2J உங்களுக்கு வழிவகை செய்கிறது. இந்த பிரிவின்படி தகவல் பெறும் உரிமை என்பது பொது அதிகார அமைப்பு எதனாலும் அல்லது அதன் கட்டாள்கையின் கீழ் வைத்து வரப்படும் பணியினை, ஆவணங்களை, பதிவுறுக்களை பார்வையிடலாம். ஆவணங்களை அல்லது பதிவுறுக்களின் குறிப்புகளை, எடு குறிப்புகளை அல்லது உறுதி சான்றளிக்கப்பட்ட படிகளை பெறலாம். இந்த பிரிவில் சொல்லப்பட்டுள்ள உறுதியளிக்கப்பட்ட சான்று என்பதை இந்திய சாட்சிய சட்டமும் உறுதிப்படுத்துகிறது. உங்களுக்கு தேவையான ஆவணங்களை சான்றளிக்கப்பட்ட நகலாக ஒவ்வொரு பொது தகவல் அலுவலரும் உங்களுக்கு தேவையெனில் அதை சான்றிட்டு வழங்க வேண்டும் என்பதை இந்திய சாட்சிய சட்டமும் உறுதிப்படுத்துகிறது. உங்களுக்கு தேவைப்படும் தகவல் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் விலக்களிக்கப்பட்ட இனங்களில் வருகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரிவு 8 மற்றும் 9 விலக்களிக்கப்பட்ட இனங்கள் எவை என்பது பற்றி தகவல் அறியும் உரிமைச் சட்டம் தெளிவாக விவரித்துள்ளது. முக்கியமாக இந்திய நாடாளுமன்றத்தாலோ சட்டமன்றத்தாலோ நீதிமன்றங்களாலோ வெளிப்படையாக தடை செய்யப்பட்ட இனங்கள் குறித்து நீங்கள் தகவல் பெற இயலாது. மேலும் 3ஆம் தரப்பினர் தகவல்களும் இந்த பிரிவு 8 கீழே வருகிறது. இது தொடர்பான தகவல் பெறும்போதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல உள்ளன. எனவே விலக்களிக்கப்பட்ட இனங்களை வரையறுத்துள்ள பிரிவு 8 மற்றும் 9 பற்றி ஒரு தெளிவான வீடியோவில் காணலாம். தகவல் பெறும் உரிமைச் சட்டம் கட்டண விதிகள் 2005 பிரிவு 3 படி கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் தகவல் பெறுவதற்கான கட்டணத்தை செலுத்தலாம். பணம் அல்லது அஞ்சல் பணவிடை அல்லது நீதிமன்ற வில்லை அல்லது வரைவோலை அல்லது வைப்பு காசோலை. தங்களுக்கு தேவையான தகவலோடு ஆவணங்களின் நகலையும் பெற வேண்டுமெனில் ஆவணங்களை நகல் எடுப்பதற்கான கட்டணம், ஆவணங்களை பார்வையிடுவதற்கான கட்டணம். மேலும் உயர்நீதிமன்றத்தில் தகவல் உரிமைச் சட்டம் கட்டணம் விதிகள் 2007 படி நீதிமன்றங்களில் தகவல் பெறும்போது செலுத்தப்பட வேண்டிய கட்டணம், இவை அனைத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். கட்டணம் தொடர்பான விளக்கமான விதிமுறைகள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோடு பண்ணி
எந்தெந்த தகவலுக்கு நகல் எடுப்பதற்கு எவ்வளவு கட்டணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல் எந்த துறையின் கீழ் வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமா? இதற்காகவே தமிழக அரசு ஒரு இணைய முகவரியை வெளியிட்டுள்ளது. இதுதான் அந்த இணைய முகவரி. இந்த தளத்திற்கு சென்று உங்களுக்கு தேவையான தகவல் எந்த துறையின் கீழ் வருகிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அரசின் எந்த அலுவலகத்திலிருந்து நீங்கள் தகவல் பெற வேண்டும், அந்த அலுவலகத்தின் பொது தகவல் அலுவலர் யார் என்பது பற்றி அறிந்து கொள்ள தமிழக அரசின் இந்த இணையதள முகவரியில் சென்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் தகவல் பெற விரும்பும் அலுவலகம் மத்திய அரசின் கீழ் வருகிறதா அல்லது மாநில அரசின் கீழ் வருகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மாநில அரசின் கீழ் வருகிறது என்றால் நான் முன்பே கூறியது போல தமிழக அரசின் அந்த இணைய முகவரியில் சென்று உங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அந்த அலுவலகம் மத்திய அரசின் கீழ் வருகிறது என்றால் மத்திய அரசின் கீழான பொது தகவல் அலுவலர்களின் முகவரியை இந்த இணையதளத்தில் சென்று நீங்கள் கண்டுபிடித்து பயன்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் தகவல் பெற வேண்டிய அலுவலக முகவரியை தெரிஞ்சுக்கணுன்னா தமிழக அரசின் அலுவலகமாக இருந்தால் தமிழக அரசினுடைய இந்த முகவரியில் போய் உங்களுடைய பொது தகவல் அலுவலரின் முகவரியை தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் தகவல் பெற வேண்டிய அலுவலகம் மத்திய அரசின் அலுவலகமாக இருந்தால் மத்திய அரசின் இந்த இணைய முகவரியில் சென்று உங்கள் பொது தகவல் அலுவலரின் முகவரியை தெரிந்து கொள்ள இயலும். இந்த இரண்டுலேயுமே பொது தகவல் அலுவலரின் முகவரி உங்களால் தெரிஞ்சிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நேரடியாக கூகுள் சர்ச்சில் தேடியும் அந்த பொது தகவல் அலுவலரின் முகவரியை தெரிந்து கொள்ள இயலும். இந்த மூன்றுலேயுமே உங்களுக்கு தகவல் தெரியலை, யார் பொது தகவல் அலுவலர் அவருடைய முகவரி என்னங்கிறத உங்களால் தெரிஞ்சிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பொது தகவல் அலுவலருக்கு நீங்கள் நேரடியாக உங்களுடைய தகவலை கேட்டு விண்ணப்பம் சமர்ப்பிக்கலாம். அந்த மனு அந்த பொது தகவல் அலுவலரால் உரிய பொது தகவல் அலுவலருக்கு மாற்றம் செய்து உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். தகவல் பெறுவதற்கான கால நிர்ணயம் பற்றி பிரிவு 7 விவரிக்கிறது. இந்த பிரிவின்படி நீங்கள் கோரிய தகவலுக்கு பொது தகவல் அலுவலர் 30 நாட்களுக்குள் உங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். ஒன்று தகவல் தெரிவிக்கணும், அப்படி இல்லைன்னா தகவலை மறுத்ததற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த பிரிவில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கேட்கக்கூடிய தகவல் உங்களுடைய உயிர் அல்லது சுதந்திரம் தொடர்புடையதாக இருந்தால் அந்த தகவலை 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தின்படி தகவலறியும் உரிமை சட்டத்தின் விண்ணப்ப மனுவை எப்படி தயார் செய்வது, அவற்றை எப்படி சமர்ப்பிப்பது, எப்படி ஆவணங்களை ஆய்வு செய்து அவற்றிலிருந்து நமக்கு தேவையான நகலை பெறுவது என்பது பற்றி அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். நன்றி.